بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் நேற்றைய தினம் புகாரியுடைய 120வது ஹதீஸின் நேரடி மொழிபெயர்ப்பையும் அதில் உள்ள சில விளக்கங்களையும் பார்த்தோம். அதில் கூடுதலாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டால், அவர் சொல்கிறார், ஹஃபில்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் மனனம் செய்தேன். விஆஐனி, 2 பைகளை மனனம் செய்தேன். ஒரு இலக்கியமாக சொல்கிறார். அம்மா அஹதுஹுமா, அந்த 2ல் ஒன்றை பசத்துஹு, பஸ்ஸ என்றால் பரப்பினான், பசத்துஹு நான் பரப்பி விட்டுட்டேன், எல்லாருக்கும் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. அம்மல் ஆஹரு, இன்னொரு பை ஃபலோ பசத்துஹு, நான் அதை பரப்புவேனையானால் குத்தியஹாதல் புல்ஊம், புல்ஊம்னா அந்த தொண்டைக்குழி, எனது இந்த தொண்டைக்குழி அறுக்கப்பட்டுரும், என்னை கொண்டு விடுவாங்க அப்படின்ட்டு அவர் சொன்னதாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. இதை வச்சு தான் அந்த ரகசிய ஞானம் இருக்குது என்ற ஒரு கூட்டம் இதை ஆதாரமாக காட்டுவாங்க. அது எவ்வளோ அபத்தமானது என்பதை நம்ம நேரத்தை விளக்கிட்டோம். இதில் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இந்த ஒரு பகுதியை நான் சொல்லிட்டேன், ஒரு பகுதியை சொல்லாமல் இருக்கேங்கிறார்ல, இது இவராக எடுத்த முடிவாக நபி சொன்னதா? நபிகள் நாயகத்திட்ட ஒரு செய்தியை இவர் கேட்டிருக்கும் பொழுது அதை இவர் 2ஆக பிரித்து கொண்டு ஒரு வகையை நான் சொல்லுவேன், ஒரு வகையில் சொல்ல மாட்டேன் என்று முடிவெடுப்பாரேயானால் அது அவர் செஞ்ச மார்க்கத்துக்கு செய்கிற பிழை. அது மறைக்கக்கூடாது என்று 2 வசனம் இருக்குன்னு சொன்னார்ல, அதுக்கு மாத்தம் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க சொன்னதே இவர் 2ஆக பிரிக்கிறாராம். யார்? அபூ ஹுரைரா. ஒரு செக்ஷனை நான் சொல்லுவேன், ஒரு செக்ஷனை நான் சொல்ல மாட்டேன், சொன்னேன்னா கழுத்து அறுத்துருவாங்கங்கிறார். அப்போ இப்படி 2ஆக பிரித்து கொண்டது இவர் செஞ்ச வேலை தானே தவிர அல்லாஹ்வுடைய ரசூல் இது மக்களுக்கு சொல்ல வேண்டியது, இது சொல்லாமல் வைக்க வேண்டியது என்று பிரித்து சொன்னார்களா? அப்படி இருக்குது. அதில் அவராக செஞ்சதாக தான் இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து 2 பை அளவுக்கு அவர் கல்வியை கற்றாரையானால் அந்த 2 பை அளவு கல்வியை மக்கள்கிட்ட சொல்லணும். அனைவர்கிட்டையும் சொல்வதில் பிரச்சனை இருக்குமானால் ஒரு சில பேர்கிட்டையாவது அவர் என்ன செய்யணும், அதை சொல்லணும். அதாவது ஆபத்து வரும்னு கருதினாரையானால். அதுபோக இது யசீதுடைய காலத்தை தான் அவர் குறிப்பிடுறாருன்னு சொல்கிறாங்கல்ல, அது தவறான கருத்து. ஏன்னு கேட்டால், உமர் காலத்திலே நாங்கள் உமர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்தோன்னு அறிவிச்சிருக்கிறார். அப்போ உமர் காலத்திலே அவர் பயந்துக்கிட்டு இருந்திருக்கிறார் சொல்லக்கூடாதுன்னு சில விஷயங்களை. அப்போ அந்த மாதிரி இருந்ததுனால இது அந்த மாதிரி முன்னறிவிப்போலாம் இருக்க முடியாது. சொல்ல வேண்டிய விஷயங்களை சிலதை சொன்னால் பிரச்சனை வரும்னு நினச்சி இவராக நெஞ்சிருக்கிறாரு, தவிர்த்திருக்கிறாரு. கழுத்தெல்லாம் வெட்டிட மாட்டாங்க, இவராக தவிர்த்திருக்கிறாரு. அதுவும் ரசூல் அல்லாஹ், அதாவது வஹீயுடைய தொடர்பில் இருந்த சஹாபாக்கள் வாழ்கிற காலத்தில் ரசூல்லாட்ட கேட்ட ஒரு செய்தியை சொன்னதுக்காக வேண்டி கழுத்த இருப்பாங்களா? இவர் என்ன 14 நூற்றாண்டுக்கு பிறகு இந்த காலத்திலேயே வாழ்கிறார் அபூ ஹுரைரா? அபூ ஹுரைரா வாழ்ந்த காலம் எது? 4 கலீஃபாக்கள்னு சொல்லக்கூடிய காலங்களில் அவர் இருந்தவர். அந்த காலத்தில் நபி சொன்னாங்கன்னு ஒரு செய்தியை அவர் அறிவிப்பாரேயானால் அதுக்காக வேண்டி இப்படி கழுத்தை வெட்டுவாங்க? அதுக்கெல்லாம் அவர் கழுத்தை வெட்டுற அளவுக்குலாம் இல்லை. இவருக்கு சில அதிகாரங்கள்லாம் கூட கொடுத்து வச்சுருந்தாங்க, மரியாதையும் இருந்தது. அதனால் என்னை கழுத்தை அறுத்துருவாங்கன்னு சொல்வது ஒட்டுமொத்த அன்றைய நன்மக்கள் மீது சொல்லக்கூடிய ஒரு பழியாக இருக்கிறது. அபூ ஹுரைரா சொல்கிறாரு, நான் பாதியை சொல்லிட்டேன், பாதி சொன்னால் கொண்டு விடுவாங்க. யாரை பற்றி கொண்டு விடுவாங்கிறாரு? அபூபக்கர் கொண்டுருவாரா, உமர் கொள்ளுவாரா, உஸ்மான் கொள்ளுவாரா, அலி யார் கொள்ளுவா இவரை? அப்போ இவர் யார் மீது பழி சுமர்? நான் சொல்லிவிட்டால் என்னை காலத்தினோட ஏதோ ஒரு காட்டு மிராண்டிகள் காலத்தில் இவர் வாழ்கிற மாதிரியும் அந்த காலத்தில் சொன்னால் விளைவு ஏற்படுற மாதிரியும் சொல்கிறாரு. இது அவர் ஏதோ ஒன்று சிலது மறைச்சிருக்கிறார், அவர் ஒரு பிழை செஞ்சிருக்கிறார், மறைக்கக்கூடாது. அந்த மாதிரி கழுத்தை வெட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன செய்யலை, இருக்கலை. ஒரு ஹதீஸை சொன்னதுக்காக வேண்டி
என்ன செஞ்சுருப்பாங்க, அதிகபட்சமாக சில பேர் கூட கூட அறிவித்தாங்கன்னு சொன்னால் அவரை வந்து வேறு ஒரு மக்கள் இல்லாத பகுதிக்கு ஒதுக்கிடுவாங்க. இந்த அபுதர் கிஃபாரிய உஸ்மான் ஒதுக்கி வச்ச மாதிரி உமர் அவர்கள் கூட இவர்கிட்ட சொன்னாங்க, நீ வந்து ரொம்ப ஹதீஸ் அறிவிச்சிட்டு இருந்தால் உன் சொந்த ஊருக்கு உன்னை அனுப்பிடுவேண்டு. அந்த அளவு தான் அந்த மாதிரி ஆட்களுக்கு நடவடிக்கை எடுப்பாங்களே தவிர கழுத்தறுத்துருவாங்கன்னு அவர் சொல்வதெல்லாம் வந்து அந்த உம்மத்துக்கு மேலே சொல்லக்கூடிய ஒரு பழி. அந்த உம்மத்து இப்படி செய்ய மாட்டாங்க. மார்க்கத்தை ஹதீஸை சொன்னதுக்காகவெல்லாம் கழுத்தறுக்கக்கூடியவர்களாக அவங்க இருக்கலை. அதனால் இவர் சொல்லக்கூடியது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், அதை சொல்லிட்டேன்னு போகாமல் பாதியை தான் சொல்லியிருக்கிறேன், பாதியை சொல்லாமல் வைக்கிறேன்னு முடிவு எடுக்க இவர் யார்? இவர்கிட்ட எதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? மக்களுக்கு சொல்கிறது தானே சொன்னாங்க. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய முன்னறிவிப்பாகவே இருக்கட்டுமே, அதுவும் மக்களுக்கு சேரணும்னு தானே சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லாமே வந்து இவருடைய பர்சனலாக ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா அவர் வச்சுக்கிடலாம், அது மார்க்கத்தில் வராது. அப்படி இல்லாமல் வணக்க வழிபாடுகளை பற்றி சொன்னாலும் சரி, அல்லது கொள்கை கோட்பாடுகளை சொன்னாலும் சரி, அதெல்லாம் வந்து மக்களுக்கு சேருவதற்கு சொன்னாங்களே தவிர சில கொள்கைகளை மக்கள்கிட்ட சொன்னால் தப்பு தவறு ஆயிரும், பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறக்காக நீங்கள் மறைச்சிக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இவர் என்ன செய்கிறாரு, ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். அதனால் இவர் சொல்கிற மாதிரியெல்லாம் ஒரு பயப்படுற ஒரு நிலைமை இருக்கலை. அதுபோல் இவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டதில் பாதி மறைச்சேங்கிறார்ல, அந்த மறைச்சதை அவர் அந்த வசனத்துக்கு மாற்றம் செய்கிறார். எந்த வசனத்தை சொல்லி நான் வந்து 2 ஆயத்து இல்லாவிட்டால் அனைத்தையும் சொல்லிவிடுவேன்னு சொன்னார்ல, அப்போ அந்த 2 ஆயத்து எங்கே போச்சப்போ? அந்த 2 ஆயத்து கடுமையான தண்டனை மறுமையில் இருக்குதுன்னு சொல்கிறான். அப்படி இருந்தும் பாதியை மறைச்சேங்கிறார். பாதி தான் நான் சொல்லியிருக்கிறேன், பாதியை மறைச்சிருக்கேங்கிறார். 2 பையன்டா பாதி ஆகுதில்ல, பாதி தான் சொல்லியிருக்கிறேன், பாதியை மறைச்சிருக்கேங்கிறார். அப்போ பாதி விஷயத்தை மறைக்கிறதுக்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இந்த பாதி விஷயத்தை மறைத்தது வந்து வஹியை மறைத்ததில் வராதா, குற்றத்தில் வராதா? அப்போ எந்த குற்றத்துக்கு பயந்து நான் நிறைய அறிவித்தேனோ அப்படின்னு சொன்னாரோ அதே வேலையைத்தானே பாதி ஹதீஸு செஞ்சுருக்கிறாரு. அதனால் அபூ ஹுரைராவுடைய இந்த சொல்லும் பிழையானது. எல்லாரையும் வந்து பழி சுமத்தக்கூடிய ஒரு விஷயம். அவர் சொல்லக்கூடிய நிலை அன்றைக்கு இருக்கவில்லை. எச்சரிக்கை பண்ணுவாங்க, ரொம்ப ஓவர் அறிவிக்காதப்பா, அறிவிச்சா ஊர் நாடு கடை தலையை வெட்டிடுவாங்களா? சரி, தலையை வெட்டுறதுக்குண்டு எதுக்கு தலையை வெட்டணும்? மார்க்கத்தில் சட்டம் இருக்கா இல்லையா? அதன்படி தானே செய்வாங்க. மரண தண்டனை கொடுக்கறதுக்குன்னு சில குற்றங்களுக்கு கொடுப்பாங்க, ஹதீஸ் அறிவிக்கிற கிரமமாக கொடுப்பாங்க. அப்போ இவர் வந்து ஒட்டுமொத்த மார்க்கத்தையே கேலி குத்தாக்குற மாதிரி வாசகம் இது. அதனால் இந்த செய்தி வந்து அபூ ஹுரைரா சொன்னது ஒரு பிழையான செய்தி. இவர் மறைச்சதை வேண்டாம், இவர் வெறும் வாக்குமூலம் கொடுக்குறதுனால பாதியை மறைச்சிருக்கான்னு ஒத்துக்கிறலாம். அதுக்கு கற்பிக்கிற நியாயத்தை ஒத்துக்கிற முடியாது. அவர் பாதியை சொல்லியிருக்கிறார், பாதியை சொல்லாமல் இருந்திருக்கிறார். அவராக நினச்சிக்கிட்டு கழுத்தை வெட்டிடுவாங்கன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு சொல்லாமல் இருந்திருக்காருன்னு சொல்லலாமே தவிர இவர் பயப்படுற மாதிரியான ஒரு நிலைமை அன்றைக்கு இருக்கவில்லை. எந்த மாதிரி விஷயமாக இருந்தாலும் இவர் மறைக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் இல்லை. இவர் மறைத்தாரே ஆனால் மார்க்கத்தை பாதியை மறைச்சாலும் அதே குற்றம்தான், முழுசை மறைச்சாலும் அதே குற்றம்தான். அது தெரிஞ்சு வேறு வச்சுருக்கிறார். 2 வசனம் குர்ஆனில் இருக்குது. இதுக்கு முந்தின ஹதீஸில் 119 ஹதீஸில் வருதா இல்லையா? அதனால் இது வந்து இவர் மறைச்சேன்னு சொல்லுவது வந்து இவராக தான் மறைச்சார். இவர் வாக்குமூலத்தின் பிரகாரம் ரசூலுல்லாஹ் சொல்லி இந்த பாதியை மறைச்சி வச்சுக்க, பாதியை மட்டும் சொல்லுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அவரே சொல்லலை. நான் மறைக்கிறேன்னு தான் சொல்கிறாரு. நான் பயந்துக்கிட்டு நான் தான் மறைக்கிறேங்கிறார். அப்போ இது வந்து அவருடைய நம்பகத்தன்மையும் ஒரு கேள்விக்குரியதாக ஆக்குகிறது என்பதையும் நம்ம கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இது இந்த ஹதீஸில் வழங்க வேண்டிய கூடுதல் விஷயம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த பாடம் பாபுல் இன்சாத்தி லில் உலமா. அன்சத்தை என்று சொன்னால் வாயை மூட வைத்தல், வாய் மூடுதல். நம்ம பேசிக்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன், பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து நிறுத்திக்கிறோம்ல, அதுக்கு பேர் இன்சாத். இதா குறியல் குரான் ஓதப்படுமே ஆனால் ஃபான்சித்து மௌனமாயிருங்கள். இமாம் ஹுத்பா ஓதினாரே ஆனால் ஃபான்சித்து வாயை முடிக்கிறங்க. அப்போ அன்சத்தை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், அதாவது பேசுவதை நிறுத்தி கொள்ளுதல். ஒரு விஷயத்தை செவிமடுத்து கேட்பதற்காக வேண்டி வாயை மூடுறது மட்டும் அதுக்கு அர்த்தம் இல்லை, வாயை மூடி கவனித்தல். இப்போ குர்ஆன் ஓதப்படுமையானால் நீங்கள் பேச்சையும் நிப்பாட்டிக்கிறனே, அந்த ஓதுவதில் உங்களுடைய கவனத்தை செலுத்தணும்.
ஹுத்துபா நிகழ்த்தப்படும் என்று சொன்னால் நீங்கள் பேசுவதை நிறுத்தி கொள்ளணும், அந்த உரையின் பக்கம் உங்களுடைய கவனத்தையும் செலுத்தணும். அப்போ அன்சத்தைங்கிற வார்த்தைக்கு வாயை மூடி கவனித்தல் அர்த்தம். வாயை மூடுறது மட்டும் கிடையாது, வாயை மூடிட்டு செய்தியை காது கொடுத்து வாங்குதல் என்பதற்கு தான் அன்சத்தைங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அதை அந்த தலைப்பு போட்டிருக்கிறார், பாபுல் இன்சாத்தில் உலமாய், மார்க் அறிஞர்களுக்காக வாய் மூடி கவனித்தல். மார்க் அறிஞர்கள் ஏதாவது மார்க்கத்தை சொன்னாங்கன்னு சொன்னால் அதை கவனமாக கேட்குதல் பற்றிய பாடம். பேசுவதை நிறுத்திவிட்டு கவனமாக கேட்குதல்னு அர்த்தம். இன்சாத்துக்கு அர்த்தம் பேச்சை நிறுத்திவிட்டு கவனம் செலுத்துதல்னு அர்த்தம். யாருக்கு கவனம் செலுத்தணும்? உலமாயி, உலமாக்களுக்காக. உலமாக்கள்னால் உலமாக்கள் சொல்லுகிற செய்திகளுக்கு. அப்போ உலமாண்ட ஆலிம் என்பவருடைய பன்மை உலமா. பாபுல் இன்சாத்தில் உலமாயி, மார்க்க அறிஞர்களுக்காக, மார்க்க அறிஞர்களின் போதனைகளுக்காகன்னு வச்சுக்கிறேன். மார்க்க அறிஞர்களுக்காகனா மார்க்க அறிஞர்களுடைய போதனைகளுக்காக வாய் மூடி கவனித்தல், வாய் மூடி கவனம் செலுத்துதல் பற்றிய பாடம். 121வது ஹதீஸ். ஹத்தசனா ஹஜ்ஜாஜுன், ஹஜ்ஜாஜ் நமக்கு அறிவித்தார். கால் அவர் சொல்லுகிறார், ஹத்தசனா ஷுபா, நமக்கு ஷுபா அறிவித்தார். கால அவர் சொல்லுகிறார், அஹ்பரணி அலி இப்னு முத்ரிக்கின், அலி இப்னு முத்ரிக் என்பவர் எனக்கு அறிவித்தார். அவர் யார் வழி அறிவித்தார்னா அபீ ஸுரா இப்னு அம்ரின், அபூ ஸுரா வழியாக, ரவா அபீ ஸுரா, அபூ ஸுரா வழியாக அவர் அறிவித்தார். அவர் யார் வழியாக அறிவித்தார்னு சொன்னால் ஜரீரின், ஜரீர் வழி. அந்த ஜரீர் சஹாபி, நபித்தோழர். ஜரீரின், ஜரீர் என்ற நபித்தோழர் வழியாக அபூ ஸுரா அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாரே, இதான் பின்னாடி உள்ள செய்தி அறிவிக்கிறார். அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால லஹு, ஜரீருக்கு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்க, ஜரீரை பார்த்து சொன்னாங்க. எப்போ சொன்னாங்கன்னு கேட்டால், ஃபி ஹஜ்ஜத்தில் வதாய், வழி அனுப்பும் ஹஜ்ஜி, அதாவது விடை பெறும் ஹஜ்ஜி, அதாவது இறுதி ஹஜ்ஜி. அவங்க செஞ்ச ஒரே ஹஜ்ஜாக இருந்தாலும் அந்த ஹஜ்ஜோட மக்கள்கிட்ட விடை பெற்றார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி ஹஜ்ஜத்துல் வதா என்று அதுக்கு பேர். அவங்களுடைய ஹஜ்ஜிலன்னு மொட்டையாக சொன்னாலும் போதும். அப்போ கால லஹு, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லஹு ஜரீருக்கு சொன்னார்கள், ஃபி ஹஜ்ஜத்தில் வதாயி, அவங்களுடைய ஹஜ்ஜில், அந்த ஹஜ்ஜி செஞ்சாங்கல்ல அந்த ஹஜ்ஜி நேரத்தில் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்னு கேட்டால், இஸ்தன் சித்தின் நாச, மக்களை மௌனமாக இருக்கவை, மக்களை வாய் மூடி கவனிக்க செய் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு பயான் பண்ண போகிறாங்க. இறுதி பேருடைய அந்த ஹஜ்ஜில் மக்களுக்கு உரை நிகழ்த்த போகிறாங்க. உரை நிகழ்த்துறதுக்கு நேரத்தில் ஆளுக்கு பேசிக்கிட்டு தானே இருப்பாங்க. உரை தொழுகண்டு ஆரம்பிச்சுட்டா வாய முடிக்கிடுவாங்க. சும்மா இருக்கிறதான்னு சொல்லி ஒருத்தர் அவங்களுக்கு தெரிஞ்சதாக பேசிக்கிட்டு துவா செஞ்சுக்கிட்டு எதுக்கு செஞ்சு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கள்ல. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, நான் ஒரு பயான் பண்ண போகிறேன், அதனால் மக்களை கொஞ்சம் இல்லை சைலண்ட்டாக இருக்க சொல்லு, வாயை மூடி கேட்க சொல்லு அப்படிங்கிற வேலையை இவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, ஜரீர்கிட்ட. அப்போ ஜரீர்கிட்ட சொன்னாங்க, இஸ்தன் சித்தின் நாச, அதாவது அன்சத்தனா வாய் மூடினான், இஸ்தன் சத்தன் இஸ்தபலன்னு மாற்றணும்னு சொன்னால் வாய் மூட செய்யின்ற அர்த்தம். அவராக வாய் மூடுறதுக்கு பேர் அன்சத்தை. நம்ம ஒரு ஆளை வாயை மூடிச்சாய் வாயை மூடுறாங்கிறோம். அந்த செயலுக்கு பேர் என்ன? இஸ்தன் சத்த. இஸ்தன் சத்தை என்பதனுடைய அமர் இஸ்தன் சித், அந்த சுக்குன் 2 சுக்குன் வர்றதுனால இஸ்தன் சித்தின் நாச, மக்களை மௌனமாக இருந்து கவனிக்க சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன செய்வார், பயானுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் பேச போகிறாங்க, அவருக்கு தெரிஞ்ச வார்த்தையை போட்டு சொல்லியிருப்பார். ரசூலுல்லாஹ் பேச போகிறாங்க, எல்லாமே மௌனமாக இருங்க, காது கொடுத்து கேளுங்கன்னு ஒரு சவுண்டை விட்டுருப்பார். எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் பேச போகிறாங்கன்னு சொன்ன பிறகு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்களா? அப்போ அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. இஸ்தன் சித்தின் நாசன்னா மக்களை மௌனமாக வாய் மூடி கவனிக்க சொல் அப்படி அர்த்தம். மக்களை வாய் மூடி கவனிக்க சொல் என்று ஜரீர் அவர்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு ஃபொகால, அப்போ ரசூலுல்லாஹ் அப்போ தான் உரை நிகழ்த்துறாங்க. இதுதான் உரை. இந்த செய்தியை சொல்வதற்கு தான் வாயை மூட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா,
லா தர்ஜிஉ பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் திரும்பி விடாதீர்கள், குஃபாரன் இறை மறுப்பாளர்களாக காபிர்களாக நீங்கள் ரிட்டர்ன் ஆகிடாதீங்க, ரிவர்ஸ் போயிடாதீங்க. ரஜான்னா பின்னோக்கி செல்லுதல், ரஜான்னா என்னது? திரும்புதல், பின்னோக்கி செல்லுதல். லா தர்ஜிஉ பாதி, எனக்கு பிறகு நீங்கள் குஃபாரன் காபிர்களாக பின்னோக்கி போயிடாதீங்க. வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, எனக்கு பிறகு நீ காஃபிர் ஆயிடாதீங்கிறாங்க. லா தர்ஜிஉ பாதி குஃபாரா, எனக்கு பிறகு இறை மறுப்பாளர்களாக நீங்கள் என்ன செய்யாதீங்க? பின்னோக்கி விடாதீர்கள், பின் சென்று விடாதீர்கள். எப்படி குஃபார் ஆகுவாங்கன்னு கேட்டால், எல்லரிபு பாலுக்கும் ரிகாப பாலின், ஒருவருடைய பிடரின்னா அந்த கழுத்து இருக்கல, அந்த கழுத்துடைய பின்பகுதிக்கு ரிகாபுமாங்க. மொத்தத்துக்கும் கழுத்து, அந்த கழுத்துடைய பேக் சைடு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ரிகாபு. அப்போ எல்லரிபு பாலுக்கும் ரிகாப பாலின், சிலர் மற்ற சிலருடைய பிடரியை வெட்டி, அதாவது கொலை செய்துன்னு அர்த்தம். பிடரியை வெட்டுறதுங்கிற வார்த்தை எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், கொலை செய்கிறதுக்குரிய இன்னொரு வார்த்தை இந்த வார்த்தை சொல்லுவாங்க. கொலை செய்து கொண்டு காஃபிராகி விடாதீர்கள் என்று சொல்வதற்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம்தான் இந்த வார்த்தைக்கும். அதான் எல்லரிபு பாலுக்கும் ரிகாபு பாலின், உங்களில் சிலருடைய வேறு சிலருடைய பிடரிகளை வெட்டி காஃபிராயிராதீங்க. பிடரியை வெட்டுறதுன்னா கொள்றதுன்னு அர்த்தம். இந்த பிடரியை வெட்டுறதுங்கிறது இலக்கியமாக சொல்லப்பட்டான ஆலையை காலி பண்ணுறதுக்கு தான் அதை சொல்லுவாங்க. அப்போ எல்லரிபு பாலுக்கும் ரிகாப பாலின், சிலர் சிலருடைய பிடரியை வெட்டி, அதாவது கொலை செய்துன்னு மொத்தத்துக்கும் சேர்த்து அர்த்தம். ஒருவர் மற்றவரை கொலை செய்து எனக்கு பிறகு காபிர்களாக நீங்கள் பின்னோக்கி சென்று விடாதீர்கள், பின் சென்று விடாதீர்கள், ரிவர்ஸில் போயிடாதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று வழங்குறது. அப்போ இதில் பாட தலைப்பு எங்கே இருக்குன்னு கேட்டால், பயான் பண்ணுறது பண்ண வேண்டியதானே. ரசூல் என்ன செய்கிறாங்க? அதுக்கு முன்னாடி எல்லாம் மௌனமாக இருக்க சொல்லுங்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, ஒரு உலமாக்கல் விஷயத்தை சொல்லும் பொழுது மக்கள் மௌனமாக கேட்கணும். அந்த பாடமாக மக்கள் மௌனமாக, அதை உலமாக்கல் ஒரு செய்தியை சொல்ல போகிறாங்கன்னா, மார்க் அறிஞர்கள் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை கேட்கணும்ல. கேட்குறதுக்காக என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் எல்லோரும் வாயை மூடிட்டு கவனமாக கேளுங்க என்ற பாடம். ஏன்னா ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்துவதற்கு முன்னாடி அந்த மாதிரி மக்களை மௌனமாக இருக்க சொல்லி ஒரு ஏற்பாடு செய்கிறாங்க. அதுதான் பாடத்தினுடைய தலைப்பு. இதில் கருத்துன்னு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அதாவது ஒருத்தர் கொள்றதுங்கிறது இருக்குல்ல, அது காஃபிர் ஆக்கிரும். ஒரு மூமினை கொலை பண்ணுறான்னு சொன்னால் அது எங்கே கொண்டு சேர்த்துறேன் என்ன, அப்படி தானே சொல்கிறாங்க. ஒருவர் மற்றவரை வெட்டி கொண்டு காஃபிராக திரும்பி போயிடாதீங்கிறாங்க. அப்போ கொலை செய்தல் என்பது நம்மளை காஃபிராக சேர்த்து விடக்கூடிய அளவுக்கு இறைவனை இல்லைன்னு சொன்னால் தான் காஃபிர்னு கிடையாது. இறைவனை எல்லாம் ஏற்றுக்கிட்டு, நபியெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஒரு முஸ்லீம் சக முஸ்லீமை கொள்கிற அளவுக்கு வந்துட்டான்னு சொன்னால் அவன் யார்? அவன் காஃபிர் ஆயிடாதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரித்தாங்க. இந்த எச்சரிக்கை அவங்க எச்சரித்தாங்க. இந்த எச்சரிக்கையை ஒரு 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் மீற ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும், சஹாபாக்கள் வரைக்கும். அப்போ ஒருத்தர் வெட்டிக்கிட்டு போகிறது தப்புன்னு சொன்னதுக்கு பிறகு அலியும் ஆயிஷாவுக்கும் மத்தியில் சண்டை, வெட்டி கொண்டார்கள். 2 பக்கமும் சஹாபாக்கள் இருந்தார்கள். அலிக்கும் மாவியாவுக்கும் சண்டை, 2 பக்கமும் சஹாபாக்கள் இருந்தார்கள். ஒருத்தர் கொலை பண்ணாங்க. இது அப்போடு முடிஞ்சிடல. இஸ்லாமிய ஆட்சி உண்டாக போகிறோன்னு சொல்லிட்டு அந்த விஷ வித்தை விதைத்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி கொலை நடந்துக்கிட்டே இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன செய்யுதுன்னு கேட்டால், ஜிஹாது பண்ணுறேன், இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போகிறோன்னு என்ன செய்வாங்கன்னா பள்ளியாசலை கொண்டு வைப்பாங்க. பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா இவனும் முஸ்லீம் அவனும் முஸ்லீமு, ஆட்சியை கொண்டு வர போகிறான், ஆனால் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போகிறோம்னு சொல்லி என்ன செய்கிறது, பள்ளிவாசலில் கொண்டு வைக்கிறது. இஸ்லாமிய ஒரு அரசாங்கம் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால், அவர் இஸ்லாமிய ஆட்சியை நடத்தலை, நாங்கள் தான் நடத்துவோம்னு சொல்லிட்டு அவர் அதிபரையே கொள்வது. எகிப்தில் அன்வர் சாதத்தெல்லாம் கொண்டுறாங்கல்ல, யார் கொன்றது? முஸ்லீம்ங்கிற பேர்லாம் கொன்றான். அமெரிக்காக்காரன் கொள்ளலை, முஸ்லீம்ங்கிற பேர்லாம் வச்சு என்ன செஞ்சான், அது மாதிரி பல நாட்டுடைய அதிபர்களை போட்டு கொன்றாங்க. இவங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஷைத்தான்கள் பூராவுமே இதை கரெக்டாக மீறுவாங்க. எதை? ஒருத்தர் கொலை செஞ்சு காஃபிர் ஆகுறது, ஆட்சியை கொண்டு வர ஆகலாம், கொலை செஞ்சு காஃபிர் ஆகிட்டு இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வருவாங்களாம். ஒருத்தர் வெட்டிட்டு சாவாதீங்க, காஃபிர் ஆகிறாது ரசூலுல்லாஹ் எந்த ஒரு கட்டத்துலையும்
ஆயுதம் தூக்கக்கூடாது. ஆயுதம் வந்து ஒரு அரசாங்கம் எதுக்கு தூக்கணும்? தற்காப்புக்கு தூக்கலாம். நம்மளை ஒருத்தன் கொல்ல வர்றான்னா திருப்பி அடிக்கிறதுக்கு நமக்கு ஆயுதம் தூக்கலாமே தவிர, மற்றபடி ஒருத்தனை போய் கொல்லுவதற்கு நமக்கு எந்த ஒரு ரைட்டுமே மனிதனுக்கு வழங்கப்படவில்லை. அப்போ அந்த ஒரு விஷயத்தை கூடுதல் போதனையாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் வந்து உலமாக்கள் சொல்வதை செவிதாழ்த்தி கேட்கணும் என்பதற்கு இந்த பாடத்தில் இந்த ஹதீஸை கொண்டு வந்தார். அடுத்ததாக பாபு மா யுஸ்தஹப்புலில் ஆலிமி இதா சுயில ஐயுன்னாசி ஆலமு இப்போ எக்கிலுள்ள இல்மை இல்லல்லாம். ஒரு பாடத்தலைப்பு கட்டுரையாக போட்டிருக்கிறார். பாடத்தலைப்புங்கிறது ஷார்ட்டாக சின்ன வார்த்தையில் போடணும். இவர் என்ன செய்கிறாரு? ஒரு பெரிய கட்டுரை, இவ்வளோ பெரிய பாடமே என்ன செய்யணும்? 1.5 வரைக்கும் வருது. அது என்ன, அது கருத்து என்னன்னு கேட்டால், அதான் இதான் ஒரு மனிதன் இங்கேருந்து அர்த்தம் செஞ்சுட்டு மொத்தத்துக்கு சேர்த்து அப்புறம் செய்வோம். இதா சுயில ஒரு அறிஞரிடம் கேட்கப்பட்டார், ஐயுன்னாசி ஆலமு மனிதர்களில் மிக அறிந்தவர் யார் என்று கேட்கப்பட்டால், எக்கிலுல் இல்ம இது பற்றிய ஞானத்தை அவர் ஒப்படைத்து விட வேண்டும். இலல்லாஹி அல்லாஹ்விடத்தில். என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாங்க, இன்றைக்கி உள்ள காலத்தில் பெரிய அறிஞர் யாருன்னு கேட்குறாங்க. தெரியும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், இப்படி சொல்லணும். நான் தான் சொல்லிடக்கூடாது, அல்லது இன்னார் தான் சொல்லிடக்கூடாது. மிகச்சிறந்த இப்போ இந்த காலத்தில் மிகப்பெரிய அறிவாளி யார் அப்படின்னு கேட்டால் தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லணுங்கிறது. அதுக்கு ஒரு பாடம் போடுறார். என்ன சொல்கிறாருன்னா, பாபு மா யுஸ்தஹப்புலில் ஆலிமி ஒரு அறிஞருக்கு விரும்பத்தக்கது. இஸ்தஹப்பன்னா விரும்பத்தக்கதாக, ஆனால் விரும்பத்தக்கதானுச்சின்னு அர்த்தம். மா யுஸ்தஹப்பு எது விரும்பத்தக்கதாக இருக்குமொழியில் ஆலிமி, ஆலிமுக்கு எது விரும்பத்தக்கதோ அது பற்றிய பாடம். ஒரு ஆலிமுக்கு வந்து விரும்பத்தக்க ஒரு பண்பு என்ன என்பது பற்றிய பாடம். எப்போ விரும்பத்தக்கதுன்னு கேட்டால், இதா சுயில அவர் கேட்கப்படுவாரேனால், அவரிடம் கேட்கப்படுமையானால், ஐயுன்னாசி ஆலமு மனிதர்களில் யார் மிக அறிந்தவர், இன்றைக்கி இருக்கிற மக்களில் மிக இஸ்மு தஃப்லீல் ஆலமுங்கிறது, ஐயுன்னாசி ஆலமு மனிதர்களில் மிக அறிந்தவர் யார் என்று கேட்கப்படுமையானால் அவருக்கு விரும்பத்தக்கதாக இருக்கிறது எதே ஃபயக்கிலுல் இல்ம அது பற்றிய ஞானத்தை அவர் ஒப்படைத்து விட வேண்டும். இலல்லாஹி அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். அதாவது எனக்கு தெரியாது என்று சொல்ல வேண்டும், அல்லது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று சொல்ல வேண்டும். ஒன்று எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும், அல்லது இது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு சொல்லணும் என்ற ஒரு பாடம். அந்த மூசா நபி சம்பவத்தை சொல்ல போகிறார். வேறு மூசா நபி சம்பவத்தில் யார் அறிஞர் நான் தான்ட்டார்ல, அல்லாஹ் அதை கண்டித்து தான் அவர் போய் ஹலிர் என்பவற்றை போய் பாடம் கற்பிக்கிறதுக்கு அனுப்புனான். அந்த ஒரு ஹதீஸை கீழே கொண்டு வர்றார். அதுலேருந்து என்ன சட்டம் இவர் எடுக்கிறாருன்னு கேட்டால், யார் ரொம்ப அறிந்தவர்னு கேட்டால் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு சொல்கிற விட்டு எனக்கு தான் தெரியும்னு நான் தான் பெரிய அறிஞர்னு இப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பாடத்தை கொண்டு வர்றார். பாபுமா யுஸ்தஹப்புலில் ஆலிமி அறிஞருக்கு விரும்பத்தக்கது பற்றிய பாடம். எப்போ விரும்பத்தக்கதுன்னா, இதா சுயில அவரிடம் கேட்கப்படும் பொழுது, ஐயுன்னாசி ஆலமு மனிதர்களில் மிக அறிந்தவர் யார் என்று கேட்கப்படும் பொழுது, எக்கிலுல் இல்ம இல்மை வந்து அவர் சாட்டி விட வேண்டும். இலல்லாஹி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? சாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பற்றிய பாடம்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ஹதீஸை கொண்டு வர்றார். 122வது ஹதீஸ். ஹத்தசனா அப்துல்லாஹ் இப்னு முஹம்மத் நமக்கு அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது என்பவர் அறிவிக்கிறார். அவர் சொல்கிறாரு, ஹத்தசனா சுஃபியான்கிறவர் நமக்கு அறிவிக்கிறார். அவர் சொல்கிறாரு, ஹத்தசனா அம்ருன் நமக்கு அம்ரு என்பவர் அறிவிக்கிறார். அவர் சொல்கிறாரு, அஹ்பரணி சயீத் இப்னு ஜுபைர் என்பவர் எனக்கு அறிவித்தார். இவர் சயீத் இப்னு ஜுபைருங்கிறவர் தாபியில் உள்ளவர். அவர் சொல்கிறாரு, குல்துல் இப்னு அப்பாஸின் இப்னு அப்பாஸ் இடத்தில் இப்னு அப்பாஸ் சஹாபி, இப்னு அப்பாஸ்ட்ட நான் கேட்டேன். இப்னு அப்பாஸ்ட்ட வந்து இவர் கேட்குறாரு, யார்? சயீத் இப்னு ஜுபைர். அந்த செய்தியை இப்போ சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, குல்துல் இப்னு அப்பாஸின் இப்னு அப்பாஸ் இடத்திலே நான் தெரிவித்தேன். என்ன தெரிவித்தேன்னு கேட்டால், இன்ன நௌஃபன் அல் பக்காலி நௌஃபுல் பக்காலி என்பவர், இந்த நௌஃபுல் பக்காலின்னு வந்ததுனால இவர் யாருங்கிறத பற்றி முதல்ல திடீர்னு ஒரு நௌஃபுல் பக்காலின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? யாருக்கும் தெரியாது இல்லையா?
இவர் வந்து ரசூலுல்லாவுடைய காலத்துக்கு பிறகு இந்த தாபீன்கள் வந்தாங்கல்ல, அந்த தாபீன்களில் உள்ள ஒரு நல்ல ஒரு அறிஞர். இவர் மார்க்க அறிஞராக இருந்தவர். யார்? நௌஃப் என்பவர். அவருடைய தகப்பனார் பேர் வந்து ஃபலாலான்னு சரி தகப்பனார் பேரான். இந்த காபுல் அஹ்பார் என்று ஒருவரை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். காபுல் அஹ்பார் என்றால் அவர் கிறிஸ்துவ பாதிரியாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர். ரசூலுல்லா காலத்துக்கு பிந்தி வந்து என்ன செய்கிறாருன்னா, அந்த பெரிய இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கதையெல்லாம் வந்துக்கிட்டு முஸ்லீம்கள்கிட்ட பரப்புகிறார் அவர். இவரில் இந்த வரக்கூடிய செய்தியெல்லாம் முக்கால்வாசி பொய்யாக இருக்கும். காபுல் அஹ்பார், அந்த காபுல் அஹ்பாருடைய மனைவியுடைய மகன் இவர். காபுல் அஹ்பாருடைய மகன் இல்லை, காபுல் அஹ்பாருடைய மனைவிக்கு வந்து வேற ஒரு புருஷன் மூலமாக பிறந்தவர் தான் யார்? இந்த நௌஃபுங்கிற ஒரு ஆள். இவர் வந்து பெரிய ஆலிமாக இருந்தார், நீதிபதியாக இருந்தார். திமிஷ்கில் டமாஸ்கஸில் வந்து ஒரு இமாமாவும் நியமிச்சிருந்தாங்க. இமாமல்லி அஹ்லி திமிஷ்க், டமாஸ்கஸ் திமிஷ்க் நகரத்தினுடைய இமாமாவும் இருந்தார். அப்படிங்கிற அளவில் இவர் இருந்தார். இவர் அப்துல் மலிக் இப்படி மர்வானுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு போர்க்களத்தில் இவர் கொல்லப்படுறார். போர்லாம் போய் கலந்து கொண்ட ஒரு நல்ல ஒரு ஆள் தான். இவர் என்ன செய்கிறாருன்னா, இவர் வந்து காபுல் அஹ்பாருடைய மனைவியின் மகனாக இருக்கிறதுனால அந்த இஸ்ராயில் சம்மந்தப்பட்ட விஷயம் வரும்பொழுது அவருடைய அந்த வாப்பா காபு இருக்கார்ல, அந்த காபு வழியாக உள்ள கதையெல்லாம் எடுத்து விட ஆரம்பிச்சிடுவார். உதாரணம் மூசா நபி விஷயம்னு வருதுங்கன்னா, மூசா நபி விஷயமாக கூட சொல்ல நினச்சாருன்னா என்ன செய்வார்? பைபிளில் என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார் இவர். அந்த மாதிரி இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். அதை பற்றி தான் கேட்குறாங்க. இப்னு அப்பாஸ் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், அதாவது குல்துல் இப்னு அப்பாஸின், இப்னு அப்பாஸ்ட பெரிய ஹதீஸ் இது. இப்னு அப்பாஸிடத்திலே நான் கேட்டேன். என்ன கேட்டேன்னு கேட்டால், இன்ன நௌஃபன் அல் பக்காலி, பக்காலிங்கிற கோத்திரத்தை சேர்ந்த நௌஃபு என்பவர் யஸூமு, அவர் கருதுகிறார்னா கருதுனது நமக்கு இப்படி தெரியும், பிரச்சாரம் பண்ணுறாருன்னு அர்த்தம். அவர் மனசில் கருதி கொண்டால் நமக்கு தெரியாதுல்ல. யஸூமுக்கு அர்த்தம் வந்து மனசில் கருதி கொள்வது தான். ஒருத்தன் மனசில் கருதுவது நமக்கு இப்படி தெரியும், மக்கள்கிட்ட சொன்னால் தான் தெரியும். அவர் பிரச்சாரம் பண்ணுகிறான்னு அர்த்தம் செஞ்சுக்கணும். ஒன்று நௌஃபன் அல் பக்காலி, நௌஃபுல் பக்காலி என்பவர் வந்து யஸூமு, அவர் கூறுகிறார். என்ன கூறுகிறார்னு கேட்டால், அன்ன மூசா, மூசா என்பவர் லைசபி மூசா பனி இஸ்ராயில், அது பனி இஸ்ராயிலுக்கு அனுப்பப்பட்ட மூசா கிடையாது. இன்னமாக மூசா ஆகரு, வேற ஒரு மூசா அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அது சரியா என்று இப்போ நான் ஃபஸ்ட்டு கேட்குறார். சயீது இப்னு ஜுபைர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இப்போ மூசா நபியை பற்றி நம்ம வந்து அந்த இஸ்ராயில் சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார், தௌராத்து கொடுக்கப்பட்டுச்சுன்னா நம்புகிறோம்ல, அந்த மூசாங்கிறவர் வேற. இந்த ஹலிரை விட்ட போய் பாடம் படிக்க எல்லாம் அனுப்புகிறான்ல, ஒரு சீடர் கூட்டிகிட்டு போகிறார் இல்லையா, அந்த மூசா வேற அப்படின்னு இவர் சொல்கிறார். யார் சொல்கிறா? நௌஃபுங்கிறவர். ஏன் சொல்கிறாருன்னு கேட்டால், அவங்களுடைய அந்த பைபிளில் வந்து இந்த விஷயம் இல்லை. எது இல்லை? இந்த ஹலிர்கிட்ட போய் பாடம் படிக்க போவார்ல, அந்த விஷயம் இப்போ இல்லை. மற்ற விஷயங்கள்லாம் மூசா நபி தௌராத்து கொடுத்தது, பல விஷயங்கள் பைபிளில் இருக்கிறது. அதிலேருந்து அவர் என்ன வழங்குறாருன்னு கேட்டால், காபுல் அஹ்பாருடைய மனைவியின் புல்லு தானே இவர், அதனுடைய தாக்கம் இவர்கிட்ட இருக்கும்ல, அந்த அடிப்படையில் என்ன சொல்லிட்டு திரிகிறாருன்னு கேட்டால், இவர் இது இந்த ஹலிர்கிட்ட போய் பாடம் கற்பிக்க அல்ல அனுப்புவான ஒரு மூசா, அந்த மூசா வேற. இஸ்ராயில் மக்களை திருத்துவதற்கு தௌராத்தை கொடுத்து ஃபிரௌனை சந்திப்பாங்கல்ல மூசா, அவர் வேற ஆள். ஃபிரௌனை சந்தித்த மூசா வேற ஒரு ஆள், ஹலிர் என்பவர்கிட்ட பாடம் கற்க போனவர் வேற ஒரு ஆள் என்று யார் சொல்கிறா? நௌஃபுங்கிறவர் சொல்கிறாருன்னா அது கொஞ்சம் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறார். இதை வந்து இப்னு அப்பாஸ்கிட்ட கேட்குறாங்க. கேட்டவுன்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மறுபடியும் பாருங்கள் அர்த்தம். மறுபடியும் என்ன பண்ணால், குல்துல் இப்னு அப்பாஸின், இப்னு அப்பாஸிடத்திலே நான் கேட்டேன். இன்ன நௌஃபன் அல் பக்காலி, நௌஃபு என்பவர் பக்காலி கோத்திரத்தை சேர்ந்த நௌஃபு என்பவர் யஸூமு, அவர் கூறுகிறார். அன்ன மூசா, மூசா என்பவர் ஹலிரை சந்தித்தார, அந்த கஹஃபுல சொல்லப்படுறத அந்த மூசா என்பவர் லைசபி மூசா பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயலுடைய மூசா அல்ல
இன்னமாகுவ மூசா ஆகரு, அவர் வேற மூசா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன பைபிள் பிரகாரம் இந்த ஹலிரை போய் சந்தித்த விஷயம் அதில் சொல்லப்படலை. அதனால் பைபிளில் சொல்லப்படுற அந்த மூசா வேற, இது இன்னொரு மூசாவை பற்றி இது பேசப்படுதுன்னு அவரை சொல்லியிருக்கிறார். மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாரு. இது இப்னு அப்பாஸ் வந்து கேட்குறாங்க. கால அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, கதப அது உள்ளான், அல்லாவுடைய எதிரி இந்த பொய் சொல்கிறான் அந்த ஆள். கோவம் வந்துச்சு இவருக்கு. அல்லாவுடைய எதிரிங்கிறார் அவரை. கதப எதிரியான ஆள்லாம் கிடையாது, அவர் நல்ல ஆள் தான், ஹதீஸ் அறிவிப்பாளர், நல்ல ஒரு மனுஷன்தான் அந்த ஆள், நல்ல மனுஷன்தான். இருந்தாலும் சில விஷயங்களை வந்து முந்தைய வேதங்களில் உள்ளதையும் சேர்த்து நம்புகிறவராக இருந்தார். அந்த ஒரு மைனஸ் அவர்கிட்ட இருந்திருக்குது. கதப அது உள்ளா, அல்லாவுடைய எதிரியாகிய இந்த ஆள் வந்து பொய் சொல்கிறாரு. 2 மூசா ஒன்று தாங்கிறாரு. 2 மூசா வேறன்னு சொன்னதுக்கு மறுப்பு என்ன செய்கிறாரு? அப்படி கிடையாது, 2 மூசா ஒன்று தான் அவர் சொல்லிடுறார். சொல்லிவிட்டு அதுக்கு ஆதாரம் காட்டுறார். கதப அது உள்ளான்னு சொல்லிவிட்டு இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாரு? இந்த சம்பவம் 2 பேர் ஒரே ஆள் தான், ஹலிர்ட்ட அல்ல அனுப்புனான அது வந்து பனி இஸ்ராயீலுடைய மூசா தான் என்பதற்கு ரசூலுல்லாவே சொன்ன ஒரு ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது என்று அந்த ஒரு ஹதீஸை எடுத்து இப்போ சொல்ல போகிறார். அதை இன்ஷா அல்லாஹ் அது தொடர்ச்சியாக பார்ப்போம். நம்ம இதுவரைக்கும் கதப அது உள்ளா, அல்லாவுடைய எதிரி நௌஃபு என்பவர் வந்து பொய் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் வச்சுக்கிடுவோம். அது எதனால் பொய் சொல்கிறாருன்னு சொல்கிறாருன்னா, அந்த முழு சம்பவத்தை அவர் என்ன செய்கிறார் பின்னாடி விளக்குறார். அதில் வந்து பனி இஸ்ராயீலுடைய மூசாண்டே தெளிவான வார்த்தையை கொண்டே வருது. அதனால் இவர் சொன்னது பொய், இஸ்லாத்தின் அடிப்படையில் சொல்லாமல் முந்தைய வேதங்கள் நிர்தேசிக்கிறாங்கல்ல அதன் அடிப்படையில் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு என்று வந்து விளங்குகிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கணும்.